உறவாடும் உள்ளங்கள். அத்தியாயம் 1. பணம் கேட்டு கொடுக்காததால் ஓட ஓட விரட்டி தந்தை படுகொலை என்று நாளிதழை கையில் வைத்து கொண்டு சத்தமாக படித்து கொண்டிருந்தார் சிவசுப்பிரமணியன். காஃபியை எடுத்து கொண்டு வந்த அவரது சகதர்மினி சரோஜா தலையில் அடித்து கொண்டு, படிக்கிற நியூஸே திராப, அதை சத்தமாக வேற படிங்க, உங்கள் பிள்ளை உங்களை ஓட ஓட விரட்டி கொள்ள போகிறான் என்றார். அப்பொழுது வாசல் கதவை திறந்து கொண்டு வந்த ஜீவானந்தம் கையில் இருந்த பக்கெட்டை கீழே வைத்துவிட்டு, என்னம்மா வழக்கம் போல் படிக்க ஆரம்பிச்சிட்டாரா என்றான் கிண்டலாக. அவனை முறைத்த சரோஜா, ஏண்டா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா நீ? வீட்டில் இருக்கிறது 3 பேர், உன் துணியை நீ எதுக்கு துவைக்கணும், மிஷினில் போட்டால் போச்சு என்றார் கோபமாக. அவர் கேட்டதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், சும்மா நொச்சு பண்ணாதீங்க, என் வேலைகளை நான் தான் செய்வேன் என்று கூறிவிட்டு தனது அறைக்குள் புகுந்து கொண்டான். சிவசு எதையும் கண்டு கொள்ளாமல் டம்ளரில் இருந்த காஃபியை சொட்டு மிச்சம் வைக்காமல் குடித்தவர் மனைவி அங்கிருந்து நகர ஆரம்பித்ததும், சரோ, இந்த டம்ளரை கொஞ்சம் வாங்கிட்டு போயிட என்றார். திரும்பி ஒரு பார்வை பார்த்தவர், அப்படி ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு அப்பா, எந்த வேலையும் செய்யாமல் அடுத்தவங்கள வேலை வாங்கிறது என்று நொடித்து கொண்டார். சற்று நேரத்தில் வேலைக்கு செல்ல தயாராகி வந்தவன், 10 நிமிஷம்தான் டைமு, அதுக்குள்ளே எனக்கு லஞ்ச் டேபிளுக்கு வந்துடணும், பிரேக்ஃபாஸ்ட்டு தட்டுக்கு வரணும், குயிக் என்று விரட்டினான். அவனை அமர வைத்து அவசரமாக தோசையை ஊற்றி போட்டவர் சாப்பாட்டு டப்பாவையும் தயார் செய்ய மறக்கவில்லை. அதற்குள்ளாக அவருக்கு வியர்த்து வழிந்தது. அவனோ நிமிர்ந்தும் பாராமல் சாப்பிட்டு முடித்து லஞ்ச் பாக்ஸை எடுத்து கொண்டு கிளம்பினான். அன்னையிடம் தலையசைத்து கூறிக்கொண்டு தந்தையிடம், அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கப்பா, துணியெல்லாம் நீங்கள் போய் காய போடுங்க என்று கூறிவிட்டு கிளம்பினான். மகனையே பார்த்து கொண்டிருந்தவரிடம் ஏக்க பெருமூச்சு கிளம்பியது. என்ன சரோ? ஜீவாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணுங்க. கல்லூரி பேராசிரியராக எவ்வளவு பொறுப்பானவனாக இருக்கான், அதே மாதிரி பொறுப்பானவளாக ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்றார். கவலைப்படாத சரோ, உனக்கு நான் கிடைச்ச மாதிரி அவனுக்கும் நல்ல பெண்ணாக கிடைக்கும் என்றவரை வெட்டவா குத்தவா என்று பார்த்து வைத்தார் சரோ. அதை கண்டுகொள்ளாத மாதிரியே அங்கிருந்து சென்றார் சிவசு. தனது பைக்கில் கல்லூரியை நோக்கி பயணித்து கொண்டிருந்தவனை கலைத்தது அலைபேசியின் குரல். சொல்லுடா மச்சி, இந்த வாரம் ஈசிஆரில் பார்ட்டி இருக்காண்டா, வாத்தி வரியா? டேய், இன்னைக்கு திங்கக்கிழமை தாண்டா ஆகுது, அதுக்குள்ளே பார்ட்டிக்கு பிளான் போட ஆரம்பிச்சாச்சா? நம்ம சரண் தாண்டா தரான், அவனுக்கு ஆன்சைட் கிடச்சிருக்கான், அதுக்கு தான் பார்ட்டி தரேன்னு கூப்பிட்டான்டா. சரிடா மச்சி, போயிடுவோம். வாத்தி, எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, அதை மட்டும் நிறைவேற்றி வச்சிடேன். டேய் வேண்டாம், காலையிலே என் வாயில் வந்து விழுந்து எழுந்திரிக்காத. ஒரு அரை மணி நேரம் போதும்டா, கண் குளிர பார்த்துட்டு வந்துடுவேண்டா. நான் நல்ல மூடில் இருக்கிறப்ப ஃபோனை வச்சிரு, அப்புறம் கழுவி ஊற்றிடுவேன் என்று கூறி ஃபோனை அணைத்தான். அதற்குள் கல்லூரி வந்திருக்க நேராக ஆசிரியர்கள் பார்க் செய்யும் இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு ஸ்டாஃப் ரூம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் வந்ததுமே கல்லூரியின் இலசுகளின் பார்வை அவன் மீதுதான் படிந்து விலகியது. சில துருதுரு பெண்கள் வழியே வந்து காலை வணக்கம் சொல்லிச் சென்றனர். மனதிற்குள் அவர்களின் செயலைக் கண்டு சிரித்து கொண்டான். அதே நேரம் நகரத்தின் மற்றொரு கோடியில் தன்னை மறந்து அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் இனியா. கணினி துறையில் இருப்பவளுக்கு முதல் நாள் கண் விழித்து வேலை பார்த்து வந்ததால் அசதியில் அடித்து போட்டது போல உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது அறை அமேசான் காடு போல காட்சியளித்தது. ஆடைகள் அறையெங்கும் இறைந்து கிடந்தது. கபோர்டில் சரியாக அடுக்கப்படாத ஆடைகளினால் அந்த கதவும் மூடாமல் எந்த நேரமும் உள்ளே இருப்பது வெளியே விழவா என்கிற நிலையில் இருந்தது. அறையில் ஒருவித வாடையும் சூழ்ந்திருந்தது. மெல்ல தலையை நீட்டி எட்டி பார்த்த அவள் அன்னை மகள் உறங்குவதைக் கண்டதும் கதவை சாத்திவிட்டு சென்றார். நல்லா அசந்து தூங்குறாங்க பேபி, எழுந்த உடனே பசிக்குதுன்னு சொல்வா, நான் போய் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு வைக்கிறேன் என்றார் ஜானகி. ஜானு, அப்படியே அவள் ட்ரெஸ் எதுவும் துவைக்க போடுறோம்னா எடுத்துகிட்டு வந்து கொடு, நான் மிஷினில் போட்டு எடுத்து வச்சு காய வச்சிட்றேன் என்றார் சங்கரன். வேணாங்க, பேபி எழுந்ததுமே பார்த்துக்கலாம், இப்போ போனால் அவள் தூக்கத்துக்கு இடைஞ்சலாயிடும் என்று கூறிவிட்டு சமையலறைக்கு சென்றார். அவர்கள் இருவரும் பேசுவதை கன்னத்தில் கை வைத்தபடி பார்த்து கொண்டிருந்த சங்கரனின் அன்னை ராஜலக்ஷ்மி, 7 கழுத வயசாகிற பொண்ணை பேபின்னு கூப்பிட்றதே ஒரு கொடுமைன்னா, அப்பா அவன் துணியை துவைச்சி போடுறதும் ஆத்தா அவளுக்கு சோறு ஊட்டுறதும் காலக்கொடுமை என்றார். அன்னையை முறைத்த சங்கரன், என்னம்மா பேசுகிறீங்க? அவள் படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா, அவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய எங்கே நேரம் இருக்கும் சொல்லுங்க என்றார் கோபமாக.
மகனை கேலியாக பார்த்துவிட்டு, ஏன் சங்கரா, நீ என்ன வேலையில் இருந்த? உன் பொண்டாட்டி என்ன வேலை பார்த்தான்னு ஞாபகம் இருக்கா என்றார். நல்லா இருக்குமா நீங்கள் கேட்குறது? அவளுக்கு மாதம் என்ன சம்பளம்னு நினச்சிங்க? அவன் நினச்சா சமையலுக்கு ஒரு ஆள், துணி துவைக்க ஒரு ஆளுன்னு போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் என்றார். பாட்டியோ கொஞ்சமும் அசராமல், பிள்ளையாவது அவ பெற்றுக்குவாளா இல்லை அதுக்கும் ஆள் வச்சுக்குவாளா என்று கேட்டுவிட்டு அறைக்குள் சென்றார். மாமியார் பேசுவதை கேட்டுக்கொண்டு வந்த ஜானகி பல்லை கடித்தபடி, ஆனாலும் உங்கள் அம்மாவுக்கு உடம்பெல்லாம் கொழுப்பு என்றார். விடு ஜானு, அந்த காலத்து மனுஷங்க தேவையில்லாததையெல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்பாங்க என்றார். அந்நேரம் அறைக்கதவை திறந்து கொண்டு வந்த இனியா, மாம் ஜூஸ் ரெடியா என்று கேட்டபடி சோஃபாவில் சென்றமர்ந்தாள். இதோ இருக்குடா பேபி என்று ஜூஸ் டம்ளரை அவள் கையில் கொடுத்தார். ஜூஸை கையில் வாங்கி கொண்டவள், மாம் என் ரூம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க நான் வரத்துக்குள்ளே என்றாள். சரிடா என்று கூறி அவளது அறையையும் பாத்ரூமையும் சுத்தம் செய்வதற்கு ஏற்ற உபகரணங்களோடு உள்ளே சென்றார் ஜானு. அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராஜி பாட்டியின் மனதில் இனம் புரியாத கவலை. இவர்கள் இப்படி பெண்ணை ஒரு வேலையும் செய்ய விடாமல் செய்கிறார்களே, நாளை அவள் போகும் இடத்தில் எப்படி சமாளிப்பாள் என்று பயந்தார். தான் சொல்வதையும் கேட்காமல் பெண்ணை எப்படி வளர்க்கக்கூடாதோ அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணினார். அவரின் கவலைகளை பற்றி யாரும் எண்ணவில்லை. மகளுக்கு வேண்டியதை செய்யவே பிறப்பெடுத்ததாக எண்ணிக்கொண்டு கணவன் மனைவி இருவரும் சேவகம் செய்து கொண்டிருந்தனர். ஜூஸை குடித்து முடித்துவிட்டு டம்ளரை டீப்பாயின் மீது வைத்தவள் எழுந்து சோம்பல் முறித்தாள். மெல்ல தனது அறையை எட்டி பார்த்தவள் அது சுத்தமாக இருப்பதைக் கண்டதும் அன்னையை கட்டி கொண்டு முத்தமிட்டாள். தேங்க்யூமா, நான் கல்யாணம் பண்ணினாலோ உன்னையும் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் என்றாள். எதுக்கு, உனக்கு வேலை பார்க்கவா என்று கேட்டு மகளை பெருமிதமாக அணைத்து கொண்டார். மா என்று சினுங்கியவளை லேசாக அணைத்து விடுவித்தவரின் விழிகளில் பெருமிதம். தன் மகளுக்கு என்ன குறை? அழகும் அறிவும் செல்வமும் இருப்பவளை திருமணம் செய்து கொள்ள போட்டி போடுவார்கள். இப்பொழுதே வரன்கள் வர ஆரம்பித்து விட்டது. நல்ல மாப்பிளையாக பார்த்து கொடுக்க வேண்டும் என்று இருவரும் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கின்றனர். தங்கள் மகளை மகாராணியாக பார்க்கும் ஒருவனைத்தான் கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் உறுதியாக இருந்தனர். குளித்து முடித்து வெளியே செல்வதற்கான ஆடை அலங்காரத்துடன் வந்தவள் அன்னையிடம், மாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன், அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறேன் என்றாள். என்னடா, முதல்லே சொல்லியிருந்தா கொஞ்சம் கம்மியாக சமைச்சிருப்பேன்ல என்றார் ஆதங்கத்துடன் ஜானு. ஒரு நாள் தானே மாம், முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லைன்னா டஸ்ட்பினில் போட்டுடுங்க என்று விட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். மகள் கிளம்பியதும் உள்ளே வந்த சங்கரன், உன் சொந்தக்காரங்க யாரோ இங்கே பக்கத்தில் இருக்கிறதா சொல்வியே ஜானு, அவங்கள வேணால் கூப்பிட்றியா? அவங்களும் வந்த மாதிரி ஆச்சு, நம்ம சாப்பாடும் காலியான மாதிரி ஆச்சு என்றார். அவரை கடுமையாக முறைத்த ஜானு, என் சொந்தக்காரங்கள்லாம் பிச்சைக்காரங்களா என்ன? உங்கள் மாமா இங்கே எங்கேயோ இருக்காரு, அவரை வேணால் வர சொல்லுங்க, நமக்கு வச்சிருக்கதையும் சேர்த்து சாப்பிட்டு போயிடுவார் என்றார். மனைவி சொன்னதில் கோபம் வந்தாலும் அதற்கு மேலும் பேசினால் தோல்வி தனக்குதான் என்று புரிந்தவருக்கு பேசும் எண்ணம் இல்லை. அமைதியாக உள்ளே சென்று விட்டார். தனக்கான வகுப்பிற்குள் நுழைந்த ஜீவா அதுவரை சலசலத்து கொண்டிருந்தவர்கள் தன் வரவை கண்டதும் அமைதியானதை எண்ணி மனதிற்குள் சிரித்து கொண்டான். மாணவர்கள் அவனை உற்சாகத்துடன் பார்க்க, மாணவிகளோ அவனை ரசித்து கொண்டிருந்தனர். லேசாக தொண்டையை கனைத்து அனைவரையும் இயல்புக்கு கொண்டு வந்த வேலையை சரியாக செய்ய ஆரம்பித்தான். ஒரு சிறு கவனப்பிசகு கூட இல்லாமல் அனைவருக்கும் புரியும்படியாக பாடம் எடுத்து கொண்டிருந்தான். கல்லூரி காலத்தின் குறும்புகளை அறிந்திருந்தாலும் மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வேண்டும் என்பதால் சிறுவயதான தன்னை மாணவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் விடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான். பாடம் எடுத்து முடித்த பின் ஒரு 5 நிமிடம் அவர்களோடு இயல்பாகவும் பழகுவான். அவனுக்கு காதல் சொல்பவர்கள் ஏராளம். அதிலும் அவனிடம் படிக்கும் மாணவிகளே சொல்லியதும் நடந்திருக்கிறது. அவர்களின் ஆசானாக சரியான வழிகாட்டுதலை செய்தான். அவர்களின் தவறை அவர்களே உணரும் வண்ணமும் செய்திருக்கிறான். அத்தனை பொறுப்பானவனாக நடந்து கொள்ளும் அவனுக்குள்ளும் அந்த வயதிற்குரிய குறும்பும் கேலியும் கிண்டலும் உண்டு. நண்பர்களுடன் இருக்கும்போது பேராசிரியன் ஜீவானந்தம் காணாமல் போய்விடுவான். ஆனாலும் அவன் நண்பர்களோ அவனை வாத்தி என்றே அழைப்பர். மாலை கல்லூரி முடிந்ததும் வெளியேறும் நேரம் அவனுக்குள் இருக்கும் ரெமோ வெளியே வருவார். வழிநெடுகும் பார்க்கும் பெண்களை எல்லாம், எனக்கு வரப்போறவை இப்படி இருப்பாளா என்று கேட்டுக்கொள்வான். தனது திருமணத்தை பற்றிய பெரிய எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது அவனுக்கு. பல கனவுகள் மனதில் ஓடினாலும் அதெல்லாம் நிறைவேறுமா என்று காத்திருப்போம் நாமும்.